இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 24/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 5:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு 10:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 10:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். என்ற சில கடினமான வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நீங்க வன்மையாக பேசவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாகவும் முடியும். பணவரவும் இருக்கும். தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தேடி போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எப்படியாவது வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகள் தடையில்லாமலும் முடிவடையும். நெருங்கிய நண்பர்களுக்காக சில பிரச்சனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். கடன் கொடுப்பது வாங்குவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. தொழில் விஷயமாக இருந்தாலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். இன்று வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலும் என்று அவசரத்தை காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தனிப்பட்ட நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று அன்பாகவும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிலும் என்று அவசரப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பொறுப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும், தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம், முக்கிய பிரமுகர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நாளாகவும் இருக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நடக்கின்ற வேலைகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று மற்றவர்களிடத்திலையும் கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரிடத்திலுமே எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை சுலபமாக முடிக்கவும் நினைப்பீங்க. 1க்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். வீட்லையும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று வியாபாரத்துல நீங்க நினைத்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்களையுமே பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்கள் சொல்வதை சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமும் இருக்காது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல முக்கியமான விவாதங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்று உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று நிதி விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கும் உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. விலகி சென்றவர்கள் இப்பொழுது விரும்பி வந்தும் பேசுவாங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களுடைய ஆறுதல்களும் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறக்கூடிய தகுதியுடனும் இருப்பீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க.
உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். இன்று உங்களுடைய பணியில செயல்திறன்களுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தனிப்பட்ட திறமைகள் மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும், நல்லிணக்கமும் காணப்படும், நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சேமிக்கின்ற சூழ்நிலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை விஷயமாக அலைச்சல்களும் இருக்கும், இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல நீங்க நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வெளியூர்ல இருந்து நீங்க கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். இன்று சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. சில ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று சிலருக்கு கலைநயமிக்க ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உறவினர்கள் இடத்துல பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காதல் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான காலங்களிலும் உங்களுக்கு உதவிகளும் இருக்குங்க. சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் இருப்பவர்களினால ஆதரவுகளும் இருக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான ஆர்வமும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான சில வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். இன்று சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:16 பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நம்பிக்கையான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை நேரத்திற்கு செய்து முடிப்பதும் நல்லது தாங்க. காலம் தாழ்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்துவதும் நல்லது தாங்க. மனதையும் தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பணத்தை ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
இன்று சில மகிழ்ச்சி தரும் சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலுமே உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒரு சிலரை நம்பலாமா வேண்டாமா என்ற சந்தேகங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது தாங்க. உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது ஆதரவாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தனிமையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினான சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினரிடமிருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இது பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். மன சோர்வும் நீங்கும். நகைச்சுவையான உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகளை பொறுமையாக எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெற்றோருடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். இன்று மனதளவுல இருந்து வந்த சந்தேகங்களும் நீங்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலுமே இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நாளாகவும் அமையும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமையின் மூலமாக சில தடைகளையும் சமாளித்து இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியமான உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கமாக தங்க இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். சில தடைகளையும் மீறி பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்ற தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில சிக்கல்களும் நீங்கும். தொழில வெற்றியும் இருக்கும். வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில உதவிகளும் தேடி வரலாம். நண்பர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கான தேவைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுகூலமும் உண்டாகும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில முக்கியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அலட்சியம் காட்டாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. காலதாமதமாக வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இதன் மூலமாக அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமான போக்கும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையுடன் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை மனதில் அமைத்துக் கொண்டு அதன்படி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முடிவுகளை எடுக்கும் பொழுது தெளிவாக சிந்தித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கடின உழைப்பு உறுதியுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை என்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபகரமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற சிறந்த மனநிலையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வேலைகளும் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. நினைத்த காரியங்களும் நல்லபடியாகவும் நிறைவேறும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மற்றவர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். என்று நீங்கள் கேட்டதை உங்களுடைய நண்பர்கள் தட்டாமல் செய்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற வேலைகளை முடிப்பதில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சோம்பேறித்தனமான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அதிகமாக நீங்க நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். விலகி இருப்பதே நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. என்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது சில தனிமையான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். படபடப்பாகவும் உணர்வீங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உதவுவதைப் போல ஏதாவது தொந்தரவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். என்று சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறுதூர பயணங்களினால தெளிவாகவும் உணர்வீங்க. இன்று அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எந்த ஒரு செயலையுமே துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது மேற்கொள்கின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கவனமாகவும் இருங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் தடைகளும் இருக்கும். சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருப்திகரமான போக்கும் காணப்படும். திருமண உறவிலை இன்று பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரிடத்திலும் அமைதியாக சென்று விடுவதே நல்லது தாங்க. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நேர்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று நிதி நிலையை பொறுத்தளவிற்கு தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான போக்கும் காணப்படும். வேலையில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். கொடுத்த பணம் திரும்பி வருவதில் சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருக்கும். சில மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த வேலைகள் உடனே நடைபெறவில்லை என்றாலுமே சிறிது சிறிதாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக வேலைகளின் பொழுது சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகள் அல்லது பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால ஏதாவது வீட்டுல குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை படிப்படியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவாங்க. வாடிக்கையாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். இன்று தொடங்குகின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பமான பலன்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அன்றாட செயல்களையுமே திறம்பட செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாக உணர்வதும் நல்லது. பணியில தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே கவனமாக பணியாற்றுவதும் நல்லது தாங்க. தவறுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். சக பணியாளர்களுடன் அமைதியான போக்கும் காணப்படும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில இருந்து வந்த நல்லிணக்கமும் பராமரிக்கவும் படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையற்ற செலவுகளும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. என்று கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தொழில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். சில முக்கியமான படிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறைகளும் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கையிருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு இடத்திலுமே கவனமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. இன்று சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன்கள் வாங்கும் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கடன்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். விஐபிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முடியாது என சில வேலைகளை தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. விற்பனை துறையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தடைகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்க வேலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை எல்லாமே நம்பிக்கையுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் நட்புடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாக அவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். கடன் சுமைகளும் குறையும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் வந்தாலுமே அதனை தானாகவே நீங்க தாண்டி வரவும் செய்வீங்க. இன்று உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் சில உதவிகளையும் செய்தும் தருவீங்க. வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். சில செலவுகளால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியையும் காணலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணத்தை நல்ல முறையில சேமிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சாதகமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சரியான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனக்குழப்பங்களும் நீங்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும்.
இன்று குடும்பத்துல பெரியவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க, தாய் வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வார பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும், லாபமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்கள் இடத்துல பேசும் பொழுது கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளும் மறையும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும், செயல்களில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல சாதகமான பலன்களும் இருக்கும். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இருவருக்கும் இடையில இனிமையான வார்த்தைகளை பேசிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு மத்தியிலே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில முக்கியமான உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முடிக்க வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடவும் செய்வீங்க. இன்று உங்கள் தாயார் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது வாங்குவதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. வீட்டு விஷயங்களை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடியும் வரும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். என்று மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். மற்றவர்களுடன் சுமூகமாக பேசுவதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மன அமைதியாக இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால் அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற நேரத்துல பணமும் கைக்கு வந்து சேரும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். வீட்டு செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வாங்கிய கடன்களை முறையாக தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அமைதியான போக்கும் காணப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். இன்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனைவியின் மீது பிரியமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை இடங்கள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒத்துழைப்புகளும் மேம்படும். தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். திட்டமிட்டு இருந்து வந்த பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.